மியான்மர் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 1000-ஐ கடந்துள்ளது. 2000-க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். இடிபாடுகளில் இருந்து மேலும் பல உடல்கள் கண்டெடுக்கப்படுவதால் உயிரிழப்பு அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. உள்நாட்டு போரால் ஏற்கனவே சிதைந்திருக்கும் மியான்மரை மேலும் சின்னா பின்னமாக்கி இருக்கிறது இந்த பூகம்பம். அந்நாட்டின் மண்டாலே அருகே மையம் கொண்டு நேரிட்ட நிலநடுக்கம் பல கட்டடங்களை தரைமட்டமாக்கி இருக்கிறது. சாலைகள் பிளவுபட்டுள்ளன, பாலங்கள் உடைந்ததோடு அணை ஒன்றும் வெடித்து பிளந்துள்ளது. உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் சிக்கல் நீடிக்கிறது. இதனால் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தலைநகர் நெய்பியோடாவை பொறுத்தவரை சேதமடைந்த சாலைகளை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மின்சாரம், தொலைபேசி இணைப்பு, இணையதள சேவைகள் நகரின் பெரும்பாலான பகுதிகளில் சீராகவில்லை. அரசு ஊழியர்களின் வீடுகள் உள்ளிட்ட பல கட்டடங்கள் இடிந்து நொறுங்கியுள்ளன. ஆயிரத்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்த நிலையில் சுமார் 2400 பேர் காயமடைந்துள்ளனர். 30 பேரை காணவில்லை. இந்த எண்ணிக்கைகள் மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. தாய்லாந்திலும் இந்த நிலநடுக்கம் உலுக்கிய நிலையில் தலைநகர் பாங்காக் உள்ளிட்ட பகுதிகளில் நிலநடுக்க பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இங்கு நிலநடுக்கத்தின் போது புதிதாக கட்டிக்கொண்டிருந்த அடுக்குமாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் 6 பேரின் உடல்கள் மட்டும் மீட்கப்பட்டுள்ளன. 26 பேர் காயமடைந்துள்ளனர். 47 பேரை காணவில்லை. இடிபாடுகளை அகற்றும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நிலநடுக்கமும் நில அதிர்வுகளும் நாடு முழுவதும் உணரப்பட்டது. பல மருத்துவமனைகள், ஆலயங்கள், குடியிருப்புகளில் நிலநடுக்கத்தால் சேதம் ஏற்பட்டுள்ளன. தாய்லாந்தை பொறுத்தவரை நிலநடுக்கம் அரிதானது. ஆனால் மியான்மரில் நிலநடுக்கங்கள் சாதாரணமாக நிகழக்கூடியவை. இந்திய கண்டத்திட்டு சுண்டா துணை கண்டத்திட்டுடன் மோதியதன் விளைவாக 200 கிலோமீட்டர் அளவிற்கான பரப்பு 1 நிமிட நேரம் மோதி 5 மீட்டர் அளவிற்கு நழுவியதன் விளைவாக இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக பிரிட்டிஷ் புவியியல் ஆய்வு நிறுவனத்தைச் சேர்ந்த பிரையன் பேப்டியோ தெரிவிக்கிறார். இந்த நிலநடுக்கத்தின் தொடர்ச்சியாக இந்தியாவின் மணிப்பூர் மாநிலம் நோனி மாவட்டத்தில் 3.8 ரிக்டர் அளவில் நில அதிர்வு நேரிட்டது. ஆப்கானிஸ்தானில் 4 ரிக்டர் அளவிற்கு மேலாக 2 முறை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. காபூல் அருகே 280 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு இந்த நிலநடுக்கங்கள் நேரிட்டன.